विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विस्रारण बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये நமஸ்தாய. இன்றைய தினம் சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷத்தினுடைய கிளாஸ் நம்பர் 25ல இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, ஷட்விம்சா பாடஹா, லெசன் நம்பர் 26, பிதா புத்திரயோஹோ சம்பாஷணம். அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அதான் பிதா புத்திரயோஹோ சம்பாஷணம் அப்படிங்கிற டைட்டில்ல இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய பாடம் 26வது பாடம். ஷட்விம்சா பாடஹா பிதா புத்திரயோஹோ சம்பாஷணம் அப்படிங்கிற பாடத்தை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, பிதா புத்திரயோஹோ சம்பாஷணம் ஷட்விம்சா பாடஹா. ஏகஸ்மின் திவசே கோபாலோ நாம பாலகः பாடசாலாயாம் கோவிந்தம் நாம சகபாடினம் துர்வச்சனைஹ அனிந்தத். ஏகஸ்மின் திவசே, ஒரு நாள், கோபாலஹா நாம, கோபாலன் என்று பெயரை உடைய, பாலகா ஒரு சிறுவன், பாடசாலாயாம் பள்ளியில், கோவிந்தம் நாம கோவிந்தன் என்று பெயரை உடைய, சகபாட்டினம் தன்னுடன் படிக்கக்கூடிய மாணவனை, துர்வச்சனைஹி அனிந்தத், அதாவது தீய சொற்கள், அதாவது பயன்படுத்தக்கூடாத சொற்களால அவனை திட்டினான். யாரு? கோபாலன். ஒரு நாள் கோபாலன் என்று பெயரையுடைய ஒரு மாணவன், சிறுவன், பாடசாலாயாம் அவன் படிக்கக்கூடிய பள்ளியில் அவனுடன் பயிலக்கூடிய, கோவிந்தம் நாம சகபாடினம் கோவிந்தன் என்று பெயரையுடைய உடன் படிக்கக்கூடிய மாணவனை, துர்வச்சனைஹி அனிந்தது தீய சொற்களால திட்டினான். தாம் பிரவருத்திம் உபாத்தியாய கோபாலஸ்ய பித்ரே சந்திஷ்டவான். அவ பண்ண அந்த செயல் இருக்கு இல்லையா, வகுப்பறையில இந்த மாதிரி நடந்துட்டா, இந்த மாதிரி சில விஷயங்களை பிரவர்த்திச்சான்ற விஷயத்த, உபாத்தியாயனா ஆசிரியர், கோபாலஸ்ய பித்ரே கோபாலன் என்று பெயருடைய அப்பாவினிடத்தில், சந்திஷ்டவான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். வகுப்பறையில இந்த மாதிரி உங்க மகன் மற்றும் அவனுடன் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதுல உங்க மகன் இவ்வாறு செய்தான் அப்படிங்கிற விஷயத்த சந்திஷ்டவான் கூறினார். யாரு? அந்த உபாத்தியாயா. உபாத்தியாயனா ஆசிரியர். பிதா சாயம் பாட்டாலயாத் ஆகதம் கோபாலம் ஆகூய பிரிச்சதி. அப்பா என்ன பண்றாரு, இந்த விஷயத்தை கேட்டு சாயங்காலமா ஈவினிங்ல, பாட்டாலயாத்து ஆகதம் பள்ளியிலிருந்து திரும்பி வந்த, கோபாலம் ஆகூய அந்த கோபாலன் என்ற பெயருடைய தனது மகனை, ஆகூய அழைத்து, பிரிச்சதி கேட்டார். சரி, இப்ப அவ ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், அதான் பிதா புத்திரயோகோ சம்பாஷணம்னு சீர்ஷகம் கொடுத்துருக்கா. இப்ப முன்னுரை மாதிரி கொடுத்துட்டா. இனிமே நம்ம அதனுடைய கான்வர்சேஷன் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். பிதா அப்பா கேட்கிற, வத்ச குழந்தாய், அத்ய பாட்டாலயே துவயா கிமபி துச்சேஷ்டிதம் கிருதமிதி ஸ்ருதம் மயா. அத்யன என்று, பாட்டாலயே பள்ளிக்கூடத்தில், துவயா உன்னால், கிமபி துச்சேஷ்டிதம் அதாவது தவறான சில விஷயங்களை, செய்யக்கூடாத சில விஷயங்களை, கிருதமிதி செய்தாய் என்று, ஸ்ருதம் மயா நான் கேள்விப்பட்ட, அபிதத்து சத்தியம் அது உண்மையா அப்படின்னு கேட்கிறார் பிதா. அதுக்கு புத்திரன் பதில் சொல்றான், தாத்தனா அப்பா, சத்தியமேவ தத்து அது உண்மைதான். பையன் ஒத்துண்டான். என்ன ஆசிரியர் அவ செய்த செயலை பத்தி அப்பா இடத்துல சொன்னாரோ, அப்பா அவனிடத்துல கேட்டாரோ, அந்த விஷயத்த சத்தியமேவ தத்து, ஆமா அது உண்மைதான், ஒத்துண்டான் அந்த பையன். பிரதமம் கோவிந்தஹா மாம் அணிந்தது, முதல்ல கோவிந்தன் என திட்டினான். பశ్చాத் அகம் அதன் பிறகு நான், தம் அணிந்தம் அவனை திட்டின. சஹா மாம் பிராஹரத் அவன் என்ன அடிச்சான். அகம் உச்சைஹி ஆக்ரோஷம்
நான் ரொம்ப சத்தமா கத்தினேன். சோபி ஆக்ரோஷத், அவனும் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துட்டான். நானும் ரொம்ப உச்சத்துல ஆக்ரோஷம் அடைஞ்சேன், அவனும் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த மகன் தெரியப்படுத்துறான். அதன் பிறகு என்ன ஆறுது, பிதா கேட்கிற, ததானி உபாத்தியாய கிம் நாசி, அந்த சமயத்துல ஆசிரியர் அங்க இல்லையா அப்படின்னு கேட்கிற. புத்திரன் பதில் சொல்றான், ஆசீத் உபாத்தியாய, ஆசிரியர் அங்குதான் இருந்தார். சஹா அத்தியாபயன்னு அவர் தத்த, அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார். அவருடைய கர்மாவை அவர் பார்த்துட்டு இருக்கார், டியூட்டியை. ஆவையோகோ ஆக்ரோஷம் சுத்வா, எங்க ரெண்டு பேருடைய அந்த ஆக்ரோஷத்தை சுத்வா, நாங்க போட்ட எழுப்பின சண்டை போட்ட அந்த சத்தத்தை சுத்வா கேட்டுட்டு, சஹா பிருஷம் குபிதோ அபூத், அவர் உடனே ரொம்ப கோபம் கொண்டவராக ஆனார். நாங்க உபாத்தியாயர் இருந்தார், அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார், நாங்க ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டதை கேட்டுட்டு, சத்தத்தை கேட்டுட்டு உடனடியாக கோபம் அடைந்தார் அவர் அப்படிங்கிற விஷயத்த பையன் தெரிவித்தார். பிதா குபிதா கிம் அகரோத், அப்படி கோபிச்சுட்டாரே, கோபம் அடைந்தாரே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கிறார் அப்பா. சஹா சத்வரம் பீடாத்து உத்தாய, சத்வரம் ரொம்ப குயிக்லி, உடனடியாக பீட்டாத்து உத்தாய, அவர் ஆசனத்திலிருந்து எழுந்து, ஆவையோகோ சமீபமாகதா, எங்கள் இருவர்களுக்கு அருகாமையில் அவர் வந்தார் அப்படிங்கிற விஷயத்த அந்த பையன் சொன்னான். அடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கறத அடுத்த பேஜில் இருக்கு, ஒரு நிமிஷம். ததா கிம் அகரோத், அதன் பிறகு அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அப்பா கேட்கிற. புத்திரா பதில் சொல்றான், ததா உபாத்தியாய, அதன் பிறகு உபாத்தியாயர் ஆசிரியர், அரே அஸ்தம் பிரசாரைய, டே மாணவர்களே உங்க கையை நீட்டுங்க, இது கோவிந்தம் அபோச்சத், கோவிந்தனை பார்த்து சொன்னார். கோவிந்தா அஸ்தம் பிராசாரயத், கோவிந்தன் தன்னுடைய கையை நீட்டினா. ததா தம் அஸ்தே வேத்ர காஷ்டேன அத்தாடயத், அவர் கையில ஒரு பெரம்பு வச்சிருந்தார், அந்த பெரம்பால அவனை அத்தாடயத்து அடிச்சார். யார? கோவிந்தன. வாத்தியார் வந்தார், எங்களுக்கு அருகாமையில வந்து என்ன பண்ணாருனாக்கா, அடே கையை நீட்டுறான்னு சொன்னார். கோவிந்தன் கையை நீட்டினா, அவனுடைய கையில அந்த பெரம்பால அடிச்சார். சரி, அடுத்தது என்ன நடந்தது மறுபடியும் அந்த பிதா கேட்கிறார். மன்யே தத்வது துவயாபி துஷ்டேஜிரஸ்ய பலம் அனுபூதமிதி, உனக்கும் அதற்குண்டான நீ தவறு செய்ததுக்கு தண்டனை அனுபவிச்சிருப்ப நான் நினைக்கிறேன். மன்யனா நான் நினைக்கிறேன், தத்வது அவனை எப்படி அடிச்சாரோ அத போல துவயாபி உனக்கும் துஷ்சேஷ்டிதஸ்ய நீ செய்த தவறுக்கு பலம் அனுபூதமிதி, நீ அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சியா அப்படின்னு கேட்கிற. தாத்த மாம் உபாத்தியாய அஸ்தம் பிரசாரய இதி அவாதீத், என்னுடைய கையை அவர் நீட்ட சொன்னார். நாகம் பிராசாரயம், ஆனா நான் என் கையை நீட்டல அப்படின்னு பதில் சொல்லிட்டான் பையன். பிதா ரே உபாத்தியாயஸ்ய வச்சனம் ந கிருதம், ஆசிரியருடைய வார்த்தையை நீ கேட்கலையா? அஸ்து இருக்கட்டும். ததா கிம் அபூத், சரி இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன நடந்தது சொல்லு. புத்திரஹா சொல்றான், ததா மாம் உபாத்தியாய ஸ்மிருஷ்டா புஸ்தகானி கிருகித்வா துவமிதோ யாகி, உடனே என்ன பண்ணிட்டார், அதனால கோபம் அடைஞ்ச ஆசிரியர் என்னுடைய புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டார், என்கிட்ட கொடுத்து. இது அவோச்சத், என்ன பண்ணிருக்கார், இவனையும் கையை நீட்ட சொன்னார். ஆனா இவன் கையை நீட்டாம விட்டதுனால என்ன பண்ணாருனாக்கா, புஸ்தகம்லாம் பையெல்லாம் கொண்டு அவன் கையில கொடுத்து போறோம், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாராம். அகம் தண்டபயேன ததா நிர்கத்திய கிரகமாகதா, எனக்கு தண்டனை கிடைக்குமோ அப்படிங்கிற பயத்தினால நான் என்ன பண்ணேன், அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த புத்திரஹா சொன்ன. உன்னை பிதா கேட்கிற, அரே துட்ட தண்டபயேன ததா நிர்கதஸ்துவம் திகுணம் தண்டமர்ஹசி, அப்பா நீ ஒரு தண்டனைக்கு பயந்து வெளியில வந்ததுனால ரெண்டு விதமான தண்டனை பண்ணிட்ட இல்லையா? ஒண்ணு வகுப்பறையில அந்த மாதிரி நடந்தது ஒரு குற்றம், அதன் பிறகு ஆசிரியர் சொல்றதை கேட்காம நடந்தது இன்னொரு குற்றம். இத்யுக்த்வா சஹா வேத்ர காஷ்டம் அஸ்தேன கிரகீதவான், அவரை கையில எடுத்துட்டார் பெரம்ப.
அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிருக்க, 2 விதமான தவறுகளை பண்ணிருக்க அப்படிங்கிறத சொல்லி அவர் என்ன பண்ணாருனாக்கா இத்யுக்துவா சொல்லிட்டு சஹா வேத்ரகாஷ்டம் அஸ்தேன கிரகீதவான் என்ன பண்ணிட்டு தன் கொம்போட கையும் கொம்புமா வந்து நின்றுட்டார். அவர் கையில கொம்பு எடுத்துன்னு வந்துட்டார். எதுக்கு? இந்த மாணவனுக்கு தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. அதன் பிறகு என்ன நடக்குது பாருங்க. புத்திரஹா தாத்த அயமேகோ அபராதா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், க்ஷம்யதாம், ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கோ அப்படின்னு. இதஹா பரம் நைவம் கரிஷ்யாமி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பையன் சொன்னான். உடனே அப்பா சொல்றார், பிதா வத்ச குழந்தாய், தவ சத்தியவச்சனேன துஷ்யாமி, நீ உண்மையை ஒத்துண்டு மன்னிப்பு கேட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இதஹா பரம் ஈதிருஷா கர்மணி மா பிரவர்த்தஸ்வ, இதன் பிறகு இப்பேற்பட்ட செயல்களை நீ என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஏன்னா இது உபனிஷத்து என்ன சொல்றது, சத்தியம் வத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ, இதெல்லாம் வேதம் உபனிஷத்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதோ இல்லையோ, அது ரீதியில ஆச்சாரிய தேவோ பவ அப்படிங்கிறது நீ கடைபிடிக்கணும். சதாம் மதிமதாம் ச பாலகானாம் பந்தானாம் அனுயாகி, மாணவர்கள் எப்பவுமே நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டுதல என்ன பண்ணணும், அந்த வழிகாட்டுதல பின்தொடரணும் இல்லையா. நமக்கு பெரியவாளாகட்டும் அல்லது நல்ல விஷயத்தை சொல்லித்தரவாளாகட்டும், அவளா யாரு, சத்து. அந்த சதாம் மதிமத்தாம் ச பாலகானாம் பந்தானாம் அனுயாகி, நல்லவா நல்ல விஷயத்த நல்ல புத்தி கொண்டாட சொல்றான்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், மாணவர்கள் பின்தொடரணும். அதுதான் நல்ல குணம் இல்லையா. அகிருத்வா பரசந்தாபம் அகத்வா கலமந்திரம் இல்லையா, அனுசிருச்சிய சதாம் வர்த்ம யத் கல்வமபி தத் பகு. அதாவது பெரியவா சுபாஷிதம் என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா, பெரியவா ஒரு விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்கிறானா கல்பிக்கிறான்னா அந்த விஷயத்தை நாம கத்துண்டு அதன் பிறகா நம்ம பண்றதுதான் பரசந்தாபம் இல்லையா. அத அனுசரிச்சு அதை பின்தொடருது இல்லையா, அதுதான் தத் பகு. பெரியவா நமக்கு காண்பிக்கிற வழிய நம்ம நல்லதுன்னு நினைச்சுட்டு அவ சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து ஒருபோதும் எந்த விஷயத்தும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம அவ சொல்லக்கூடியத கேட்கறது தான் ரொம்ப வசதியானது, ரொம்ப உன்னதமானது. அதனால நமக்கு ஆசிரியர் தான் யாரு அப்படின்னாக்கா பிரதானமானவர். அதனாலதான் வேதமே சொல்றது ஆச்சாரிய தேவோபவ, அவ இத பண்ணாத அப்படின்னா அதை பண்ணக்கூடாது, இப்படி போகாத அப்படின்னா போக கூடாது, இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணு, அதுதான் உசந்தது. அதை காட்டிலும் ஒரு உயர்ந்ததானது இந்த உலகத்துல இருக்குமான்னா கிடையவே கிடையாது. அகிருத்வா வரசந்தாபம் அகத்வா கல்பமந்திரம் அனுசரிச்ச சதாம்பர்த்ம எத்து கல்பமப்பி தத் தத் பகு. எதிரா உயர்ந்ததுனாக்கா அவ சொல்லக்கூடிய வழியில போனோம் இல்லையா, அவ சொல்றத ஃபாலோ பண்ணணும், அவ சொல்றத நம்ம வேத மந்திரமா எடுத்துன்னு கேட்கணும். அதாவது ஆச்சாரிய தேவோபவ அப்படிங்கிற விஷயத்த நமக்கு உபனிஷத்தையே சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடத்தை எடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்கா இன்றைய தினம் அழகா பிதா புத்திரையோகோ சம்பாஷணம் அப்படிங்கிற ரீதியில இதை பண்ணிருக்கா. இப்ப யாராவது ஒருத்தர நீங்கோ இத படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? அடியேன் படிக்கிறேன். படிங்க படிங்க, பொறுமையா படிங்க. षड्विंशः पाठः पिता पुत्रयोः सम्भाषणम्। एकस्मिन् दिवसे गोपालः नाम बालकः पाठशालायां गोविन्दं नाम सहपाठिनं दुर्वचनैरनिन्दत्। तां प्रवृत्तिमुपाध्यायो गोपालस्य पित्रे सन्दिष्टवान्। पिता सायं पाठालयात् आगतं गोपालमाहूय पृच्छति। पिता, वत्स, अद्य पाठालये त्वया किमपि दुश्चेष्टितं कृतमिति श्रुतं मया, अपि तत् सत्यं? पुत्रः, ताता सत्यमेव तत्। प्रथमं गोविन्दः माम् अनिन्दत्,
पश्चादहं तमनिन्दं सः मां प्राहरत् अहमुच्चैराकोशं सोप्याकोशात् ஒரு செகண்ட் அடி पिता तदानीमुपाध्यायः किं नासीत् पुत्रः आसीदुपाध्यायः सोऽप्यापयत् न वर्तत आवयोराक्रोशं श्रुत्वा सभृशं कुपितो अभूत् पिता कुपितः किं करोत् पुत्रः स सत्वरं पीठादुत्थाय आवयोः समीपम् आगतः पिता ततः किं करोत् पुत्रः ततः उपाध्यायः अरे हस्तं प्रसारय इति गोविन्दमवोचत् गोविन्दः हस्तं प्रासारयत् ततस्तं हस्ते वेत्रकाष्ठेन ताडयत् पिता मन्ये तद्दत् त्वयापि दुश्चेष्टितस्य फलम् अनुभूतमिति पुत्रः ताता मामप्युपाध्यायोः हस्तं प्रसारय इत्यावादीत् नाहं प्रसारयन् पिता रे नाहं प्रासारयन् पिता रे उपाध्यायस्य वचनं न कृतम् अस्तु ततः किमभूत् पुत्रः ततः मामुपाध्यायः सम्मृष्टः पुस्तकानि गृहीत्वा त्वमितो याहि इत्यवोचत् अहं दण्डभयेन ततः निर्गत्य गृहमागतः पिता अरे दुष्ट दण्डभयेन ततः निर्गतस्त्वं द्विगुणं दण्डमर्हसि इत्युक्त्वा सचेत् वेत्रकाष्ठं हस्तेन गृहीतवान् पुत्रः तात अयमेकोपराधः क्षम्यताम् इतः परं नैवं करिष्यामि पिता वत्स तव सत्यवचनेन तुष्यामि इतः परमीदृशो कर्मणि मा प्रवर्तस्व आचार्य देवो भव सतां मतिमतां च बालकानां पत्तामनुयाहि अकृत्वा अनुयाहि अकृत्वा परसन्तापम् अगत्वा कलमन्दिरम् अनुसृज्य तथाम् आत्मा यत् स्वल्पमपि तद्बहु அது கொஞ்சமா இருந்தா கூட ஆசிரியர் சொல்றது சின்ன விஷயமா இருந்தா கூட அது பெருசு தத் பகு அதனால அவ சொல்றது அனுசரித்திய சதாம்பர்த்ம நம்ம என்ன பண்ணோம் அவ சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு அதன் மூலமா பெரிய விஷயத்தை நம்ம பயன்பெறுவோமே தவிர அது சின்னதானே அப்படின்னு நம்ம லதாஜிக்கா விடக்கூடிய சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பெருசாக நாளைக்கு வந்து நிற்கும் சுபாஷிதம் சொல்லி கொடுக்குறதுன்னு ஒரு அழகான ஒரு பாடம் பாடம் இப்போ உங்களுக்கு படிச்சா அந்த சொற்கள்லாம் புரியுறது இல்லையா அர்த்தமாறது இல்லையா அது வேணும் அதான் நமக்கு என்னன்னாக்கா இதனுடைய மோட்டிவேஷனு சம்ஸ்கிருதம் படிக்க படிக்க நமக்கு சம்ஸ்கிருதத்தினுடைய அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துட்டே இருக்கணும் அதுதான் நம்ம ப்ராக்ரஸ் நமக்கு தெரியணும் நம்மளால சம்ஸ்கிருதம் we can able to read அதை படிச்சா அதனுடைய அர்த்தத்தை நம்மளால உள்வாங்கிக்க முடியாது ஏன்னா எப்பவுமே எல்லா சொற்களுக்கும் இது என்ன அர்த்தம்னு ஒரு இண்டிவிஜுவல் வேர்டா கேட்கும்போது நம்மளுக்கு சொல்ல முடியாது ஆனா ஒரு சென்டென்ஸாவோ ஒரு பேராகிராஃபோ நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய முன்பின் வச்சுட்டு இதனுடைய அர்த்தம் இதுவா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டே போலாம் அது இந்த மாதிரி டெக்ஸ்ட் தொடர்ந்து வாசிச்சாதான் முடியும் அடுத்த வகுப்புல அடுத்த பாடத்தோட धन्यवादाः धन्यवादाः स्वामी धन्यवादाः महोदय धन्यवादाः स्वामी